தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மத்தேயு 10:18. என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதன் பொருட்டு, ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாக சீடராக வாழ முடிவெடுப்பதன் பொருட்டு எப்படிப்பட்ட பாடுகளையெல்லாம் வாழ்வில் அனுபவிப்போம் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு அறிவித்ததன் வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவரால் அழைக்கப்பட்ட சீடர், ஆண்டவருக்கு உண்மையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மனிதர் இந்த உலகில் பாடுகளை அதிகமாக அனுபவிக்கிறார். பாடுகள்தான் அவருடைய வாழ்வின் மைய குறிக்கோளாக இருக்கிறது. பாடுகள்தான் அவரை புடமிடுகின்ற ஒன்றாக இருக்கிறது. பாடுகள்தான் அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழுகிறார், ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட சீடராக இருக்கிறார் என்பதனை உறுதிப்படுத்துகிறது, நிலைநாட்டுகிறது. பாடுகள்தான் ஒரு சீடரின் அடையாளமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் பாடுகளை நாம் நம்முடைய உடலில், உணர்வுகளில் அனுமதிக்கிறோம்? பாடுகள் இந்த உலக மனிதர்களால் நமக்கு நிகழ்த்தப்படுகின்ற பொழுது, வேதனைகளெல்லாம் வந்து குவிகின்ற பொழுது, அவமானங்களெல்லாம் வந்து நிறைந்திருக்கின்ற பொழுது, ஒன்றே ஒன்று, ஆண்டவர் இயேசுவுக்காக நான் சீடராக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன், இது எனக்கு தேவைதான், இந்த அவமானம் எனக்கு தேவைதான், ஆண்டவரை மாட்சிப்படுத்துவதன் பொருட்டு இந்த அவமானத்தை நான் என்னிலே அனுமதிக்கிறேன், இந்த பாடுகளை நான் என்னிலே அனுமதிக்கிறேன் என்று சொல்லி முடிவெடுக்கின்ற வாழ்வு ஆண்டவருக்கு ஏற்ற உண்மையான சீடத்துவ சாட்சிய வாழ்வு. இப்படிப்பட்ட வாழ்வு வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய பெயரை நான் ஏற்றுக்கொண்டதன் பொருட்டு, உம்மீது என்னுடைய நம்பிக்கையை வைத்ததன் பொருட்டு, நான் சந்திக்கின்ற வேதனைகளும் அவமானங்களும் பாடுகளும் என்னை உம்மோடு இணைத்து வைத்திருக்கட்டும். உம்முடைய பேருக்கு மாட்சி அளிக்கின்ற விதத்திலே அது என்னை உயர்த்தட்டும். உம்மீது நான் வைத்திருக்கின்ற நம்பிக்கையிலே நான் தளர்வுறாமல் மீண்டும் கட்டி எழுப்பப்படுவேனாக. உமக்காக இன்னும் அதிகமாக பாடுகளை சந்திக்க என்னை ஆயத்தப்படுத்துவீராக. அதற்கான வாய்ப்பை எனக்கு கொடுப்பீராக. என்னை தகுதிப்படுத்துவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.